வணக்கம். அன்பில் மகேஷுடைய ஆதரவாளர்கள் எங்களை மிரட்டினார்கள். மிரட்டி பணம் வாங்கினாங்க. குளோபல் 360 அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய நடந்த அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அன்பில் மகேஷ் அரசு செய்யப்படுவாரா? ஏன்னா இன்னைக்கு தனியார் பள்ளிகள் கூட்டமைப்புடைய பொதுச் செயலாளர் நந்தகுமார் பரபரப்பான குற்றச்சாட்டுலாம் சொல்லியிருக்காரு. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கல்வித்துறையில் சுமாராக 400 கோடி இவங்க சம்பாதிப்பாங்க, அப்போ வருஷத்துக்கு கணக்கு பண்ணிக்கோங்க அப்படின்னு அவர் சொல்கிற விதத்தை பார்க்கும்போது மெட்ரிக் பள்ளிக்குனா 3லேருந்து 5, நர்சரிக்கு பள்ளிக்குனா ஒரு ரேட்டு, சிபிஎஸ்சி பள்ளிகளுக்குனா ஒரு ரேட்டு, அதே மாதிரி ஸ்கூலில் சீருடையெல்லாம் தப்பாகல அதுவும் எங்களுக்கு தான் கான்ட்ராக்ட் கொடுக்கணும், ஷூ கான்ட்ராக்ட் எங்களுக்கு தான் கொடுக்கணும், அப்புறம் ப்ரொஜெக்டர் கான்ட்ராக்ட் எங்களுக்கு தான் கொடுக்கணும். இப்படி ஒவ்வொரு இடத்துலையுமே இவர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தது. அன்பில் மகேஷ், அவருடைய உறவினர், அவருடைய கட்சிக்காரர் ஒருத்தர், இன்னொரு பக்கம் ஒரு ஃப்ரெண்டு, இந்த 3 பேரும் டிபிஐயில் மேலே ஒரு ரூம் போட்டு அங்கே தான் வசூல் பண்ணுவாங்க. டிபிஐ அப்படிங்கிறது அரசாங்கம், அங்கேயே மேலே ரூம் போட்டு இவங்க வசூல் பண்ணுறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு இவங்க லஞ்சத்தை ஈஸியாக லஞ்சம் வாங்கணும் அப்படின்ட்டு டைரக்டர், அவரை டைரக்டரை ஸ்ட்ரைட்டாக அணுக முடியாது, அதுக்கு ஒரு புரோக்கர். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் மினிஸ்ட்ரியே நேராக வாங்குறாருங்கும் போது எல்லாரும் அடின்னு அடித்தாங்க. எங்களை ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணாங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கட்டடத்துக்கு அனுமதி இல்லை, சிபி அப்ரூவ் வாங்கிட்டு வா, இல்லை சார் அப்ரூவ்ட் இருக்குது, இந்த கையெழுத்து இங்கே இருக்குது, இந்த கையெழுத்து இங்கே இல்லை, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கட்டடம் அப்படி இருக்குது, ரோடு இப்படி இருக்குது, இப்படி பலவிதமான எல்லாத்துக்கும் காசு தான். சொல்லுவாங்கல்ல, வண்டி எடுத்துகிட்டு போனோம்னா சைக்கிளுக்கே ஏன் லைசன்ஸ் இல்லைன்னு கேட்குற கதை தான் அது. ஏதோ ஒன்று சொல்லி பணம் வாங்கணும். அப்போ இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் அப்படின்னு வந்திருக்குது. இதை பற்றி நம்ம விரிவாக பேச போகிறோம். பார்த்துட்டு இருக்க மக்கள் சொல்லுங்கள், அன்பில் மகேஷ் கடந்த காலங்களில் ஒரு சிறந்த கல்வித்துறை அமைச்சராக செயல்பட்டாரா? ஏன்னா அவர் இன்னைக்கு சொல்கிறாரு, நீட் தேர்வால் இவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க, ஒன்றிய அரசு நாங்கள் எடுத்து குரல் கொடுத்தோம், இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசு சரிபடல அப்படிங்கிறாரு. கல்வித்துறையை நீங்கள் ரீல்ஸ் கூடாரமாக மாற்றி விட்டார்கள், ஐயோ தமிழ்நாடு எங்கேயே போய் விட்டது அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கம் அவர் சொல்கிற ஒரு நல்ல விஷயத்தையும் நம்ம சொல்லிதான் ஆகணும். இன்றைக்கி காலை உணவு அப்படிங்கும்போது பிஸ்கெட் கொடுத்துருக்காங்க, அது தவறு. அதுக்கு கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அதிகமான மாணவர்கள் சேர்ந்ததுனால எங்களால் உணவு கொடுக்க முடியலங்கிறாங்க. இது ஏற்றுக்கொள்ள முடியாது. எந்த அரசு செஞ்சாலும் தப்பு தான். அப்போ டிவிக்கு அரசாங்கம் கண்டிப்பாக இதை மாற்றிக்கொள்ள வேண்டும். காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது இன்றைக்கி திமுகவில் தொடரப்பட்டிருந்தாலும் ஒரு நல்ல திட்டம். அது நானே முதல்வன் நிறையா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி திட்டங்களை இன்னும் மேம்படுத்தி நீங்கள் நடக்க வேண்டும். அவங்களே கொள்ளடிச்சு அவ்வளோ நடத்தும் போது நீங்கள் நியாயமாக நடத்தலாம், இன்னும் நன்றாக நடத்தலாம். அப்போ பிஸ்கெட் கொடுத்தது இன்றைக்கி இந்த டிவிக்கு அரசுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் இப்போ சொல்லும் போது இல்லை நாங்கள் அது சரி பண்ணிடுவோங்கிறாரு. ஒரு நல்ல விஷயம். சரி பண்ணிடுவேனாவது அமைச்சர் சொல்கிறாரு, இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா கடந்த காலங்களில் அமைச்சர்கள் எவ்வளோ திமிராக பேசினார்கள்ங்கிறது தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் அன்பில் மகேஷ் அவர்கள் மேட்டரை நம்ம பேச ஆரம்பம். அன்பில் மகேஷ் அவர்கள் மீண்டும் வளையத்துக்கு வந்துட்டார். எல்லாரும் நினைச்சோம் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா மாட்டுவார், நேரு அவர்கள் எப்போ உள்ள போகிறாரு, செந்தில் பாலாஜி தம்பியை தேடிட்டு இருக்காங்களே, என்னாச்சு, இந்த அப்டேட் என்ன, இப்படி தான் நீங்கள் நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பீங்க. அப்டேட் வரல. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத வகையில் இந்த பள்ளி கல்வித்துறை, குறிப்பாக பார்த்தீங்கன்னா அன்பில் மகேஷ் அவர்கள் துறை, அன்பில் மகேஷ் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி. ஏன்னா அவர் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினே பெரிய பந்தான் கூப்பிடுவார். அவங்க வீட்டிலே இருந்தவர். உங்களுக்கு தெரியும் இது சம்பந்தமாக. அன்பில் மகேஷோடைய தாத்தா அன்பில் தர்மலிங்கம் எவ்வளோ ஊழல் பண்ணார் பூச்சி மருந்து தெளிக்கிறதுல அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். அப்போ இவர்கள் சொல்லுவாங்கள்ல, கழகம் ஒரு குடும்பங்கிற மாதிரி ஒரு சில குடும்பங்கள் மட்டும் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டு இருந்தது. கேட்டால் திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு நம்மளெல்லாம் ஏமாற்றிட்டு இருந்தாங்க. நம்மளுடைய முன்னோர்கள்லாம் இவங்களை பார்த்து ஏமாந்த காலம் இருந்தது. இப்போது அது மாறிவிட்டது. ஏன் இதை சொல்கிறோம்னா, பள்ளிக்கல்வித்துறை அப்படிங்கிறது இன்றைக்கி படியுங்கள், படிப்பு தான் சொத்து அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்கிறார். ஆனால் இன்றைக்கி என்ன, அப்போ அவருடைய ஆட்சியில் என்னென்னா தொட்டதுக்கெல்லாம் லஞ்சம். அன்பில் மகேஷ் அவர்களுக்கு துறையை பற்றியே ஒன்றும் தெரியாமல் கூட இருக்கக்கூடிய அதிகாரிகள் நோ அவுட் கோயிங் ஒன்லி இன்கம்மிங் அடின்னு அடித்து குவிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். நம்ம ஏற்கனவே இந்த பள்ளி கல்வித்துறையில் இருக்கக்கூடிய அவர் கூடையே இருந்த விரல் வித்தைக்காரர் எல்லாத்தையுமே வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் அனுப்ப மாட்டார். விரல் வித்தையிலே இப்படியே பண்ணி எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிடுவார். பெரிய அளவுக்கு வாங்கியிருக்காங்க. நமக்கு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கினாங்கன்னு சொல்லக்கூட மனசு வரல, பணம் வாங்கினாருன்னே ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடலான்னு போடுது. ஏன்னா எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சு போச்சு. இல்லைன்னா இன்றைக்கி ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களில் வேலை பார்க்குற ஆசிரியர்கள் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கம்மி சம்பளத்துக்கு வேலை பார்க்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த தனியார் பள்ளிகளில் ஆசிரியர்கள் வேலைக்கு எடுக்கிறது அவங்க கம்மியாக எடுக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, உள்ளே நீங்கள் போனீங்கன்னா அங்கீகாரங்கிற பேரில் போனீங்கன்னா அவ்வளவு கடுமையான கெடுவா. அவர் சொல்கிறார், ஸ்கூல் வச்சு நடத்துறது அவ்வளோ கஷ்டம் சார், நாங்கள் ஏதோ சம்பாதிக்கிறோம்னு நினைக்கிறீங்க, முடியவே முடியாது, ஒரு அடிமைகள் போல் எங்களை ட்ரீட் பண்ணுறாங்க. அதாவது அமைச்சர் ஏதோ ஒரு மன்னர் போலையும்
அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் வந்து அமைச்சர்கள் போலையும் நாங்கள்லாம் போனால் மதிக்கவே மாட்டாங்க. எல்லாத்துக்கும் காசு காசு காசு. இப்போ இந்த விஷயங்கள்லாம் அதுக்கு இல்லாமல் குளோபல் 360 அப்படிங்கிற பேரில் ஒரு நிறுவனத்தை வச்சு, அதாவது அந்த லஞ்சத்தை கூட கரெக்டாக ஒரு எப்படி சொல்கிறது, டி நகரில் ஒரு ஆஃபீஸாக அங்கே தான் வாங்குவாங்களாம். இப்போ அவர் கதையாக சொல்கிறாரு. ஏன்னா இன்றைக்கி என்னென்னா ஒருவர் ஒரு விஷயத்தை சொல்லும் போது அந்த விஷயத்தை ஏன் சொல்கிறாரு அவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பாக இனிமேல் திமுக ஆட்சிக்கு வராது. நல்லா யோசனை பாருங்க. இதே அதிமுக வந்தால் கூட இந்த மாதிரி வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. ஏன்? அதிமுகவும் அதே தான் பண்ண போகிறாங்க. அப்போ இன்றைக்கி அதிமுக திமுக ரெண்டும் இல்லை, நம்ம உண்மையை சொல்லுவோம். ஏன்னா இவங்க எந்திரிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இப்போ இவங்களை வச்சு செய்யணும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளை கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அப்போ இவர் மட்டும் இல்லை, இப்போ ஏற்கனவே அமைச்சர் ராஜ்மோகன் சொல்லிட்டாரு, யாராவது புகார் கொடுத்தா நடவடிக்கை எடுப்போன்னு ஸ்ட்ரைட்டாக புகார் சொல்லிட்டார். மிரட்டி பணம் பிடிக்கிற அளவுக்கு சொல்லியிருக்காரு. அப்போ அடுத்தடுத்து பல விஷயங்கள் வரும். கேட்கும்போது என்ன விஷயங்கள் வரும்னா, இது மட்டும் இல்லை சார், இன்னும் பலவிதமான மோசமான விஷயங்கள்லாம் வெளியில் வரப்போகுது. எவ்வளோ வந்து அட்டூழியங்கள்லாம் நடந்திருக்கிறது, யார் யாரை இவங்கெல்லாம் என்ன பண்ணினாங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய பல ஆசிரியர்கள் எவ்வளோ அவமானப்படுத்தப்பட்டார்கள், இந்த விஷயம்லாம் வரப்போகுது. இது எல்லாம் இன்னைக்கு வெளி உலகத்துக்கு வரப்போகுது. இப்போ இவர் சொல்லிட்டார். அடுத்தடுத்து நிறைய பேர் வந்து இப்போ இன்றைக்கி வந்து புகார் கொடுக்க ரெடி ஆயிடுவாங்க. ஒருத்தர் தானே புகார் கொடுத்துருக்காங்க, இன்னும் பல பேர் புகார் கொடுக்க ரெடி ஆயிடுவாங்க. அதான் சொல்லுவாங்கல்ல, டிஜிபி அலுவலகத்தில் குனிந்த தனியார் பள்ளிகளின் நம்ம ஸ்கூல் வச்சுருக்கவங்க கூட்டம் எல்லாம் அன்பில் மகேஷுக்கு எதிராக தான் சார் புகார் கொடுக்க வச்சுருக்காங்க. சார் ஒரு கேஸ் 2 கேஸ் இல்லை, பல கேஸ் வந்தால் இப்போவே என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு மாதமும் இவ்வளவு அமைச்சருக்கு போகும், இவ்வளவு அதிகாரிகளுக்கு போகும், இவ்வளவு அவங்களுக்கு போகும். மேலே இருந்து கீழே வரைக்கும் வாங்கியிருக்காங்க. அந்த டிபிஐ அலுவலகத்தை பார்த்தாவே ஒரு அச்சமாக தான் பார்க்க வேண்டியதாகுது. கேட்டால் இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் கல்வியில் தலை சிறந்ததும் அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோம், அந்த நூலகம் கட்டியிருக்கோம் இந்த நூலகம் கட்டியிருக்கோம். நூலகம் கட்டுறதுல அது ஒரு கட்டிங்க, பூங்கா கட்டுறதுல அது ஒரு கட்டிங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கட்டிங் இல்லாமல் இந்த பள்ளிக்கல்வித்துறை இப்போது பெரிய விமர்சனத்துக்குள்ளாக இருக்கிறது. இப்போ என்ன சிக்கல்னா, மற்ற அமைச்சர்கள் அப்படின்னா இன்னைக்கு உதயநிதி அவ்வளோ ஜர்க்காக மாட்டார். செந்தில் பாலாஜினா ஜர்க்காவார், ஏன்னா நிறையா அங்கே டீலிங் இருக்குது. அதே மாதிரி அன்பில் மகேஷ் கூடவே இருக்கவர். அன்பில் மகேஷ்னா குடும்பம், ஏற்கனவே தம்பிகள் எப்படியோ அதே போல். இப்போ உதயநிதி அவர்கள் சட்டசபையில் நான் வந்து பேச போகிறேன், எனக்கு வந்து நேரலையில் பர்மிஷன் கொடுங்கன்னா எல்லாம் கொடுத்துருவாங்க. நேரலையில் கொடுப்போம், எல்லாம் கொடுப்போம். சட்டசபையில் நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமான்னா நம்ம திமுககாரங்க கேட்டுட்டு இருந்தாங்க. போகிற போக்க பார்த்தா நீங்கள் சட்டசபையே வர முடியாத பொழுது இவங்க கேட்குற கேள்வியெலாம் பார்த்தா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயிட்டாக உங்களை அடிக்கிறாரே. அப்போ இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லை, இன்னும் இப்போ ஒருத்தர் பேசிட்டா பல பேருக்கு இந்த தைரியம் வந்துடும். நல்லா யோசனை பாருங்கள். இந்த பிரிகேட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு நீங்கள் சதுப்பு நிலத்தில் வீடு கட்ட அனுமதி கொடுத்தீங்களே, எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனம். கேட்டால் தமிழர்களுக்காகவும் தமிழ்ங்கிறீங்க. பெங்களூரை ஒரு சேர்ந்த நிறுவனத்துக்கு உங்களுக்கு என்ன அவ்வளோ பாசம்? இப்போ காசு அப்படிங்கிற விஷயத்தில் மதம் மொழி ஜாதிலாம் உங்களுக்கு இல்லை. அதே மாதிரி ராம்கிங்கிற நிறுவனம் ஆந்திராவை சேர்ந்த நிறுவனம், அவங்களுக்கு என்னங்க உங்களுக்கு சேகர்பாபு தெலுங்குனால கொடுத்துட்டாரா? நமக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா அது வந்து தூய்மை பணியாளர்கள் விஷயம், அமைச்சர் நேருவருடைய விஷயம், முன்னாள் அமைச்சர், அதில் இவர் உள்ளே வராரு. அதனால தான் முக்காடு போட்டு உட்காந்துருக்கீங்க. எந்த ஆணவமான பேச்சு சேகர்பாபு அவர்களுடைய பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில். இப்பயும் பார்த்தீங்கன்னா அன்பில் மகேஷ் அதே மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. இன்னொரு மினிஸ்டர் மாதிரி பேசுகிறார். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் டிஆர்பி ராஜா, தொழில்துறையை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் ஐயா? நீங்கள் தொழில்துறை அமைச்சர் முடிஞ்சு வீட்டில் உட்காந்துருக்கீங்க, முதல்ல நீங்கள் எம்எல்ஏவே இல்லை. அப்போ இவர்கள் வந்து என்னென்னா பண்ணையார் ஆதிக்கம். அவங்க அப்பா வந்து கப்பல் வச்சுருக்காரு. இயற்கையிலேயே வந்து அதாவது என்னென்னா பான் வித் சில்வர் ஸ்பூன் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி டிஆர்பி ராஜா அப்படிங்கிறத பேசின உடனே உங்களுக்கு அவ்வளோ கோவம் வரும். டிஆர்பி ராஜா அப்படின்னா அமைச்சராகிறதுக்கு என்ன தகுதி இருக்குது நம்ம உண்மையிலே புரியும். ஏன்னா அவ்வளோ பெரிய துறையை தூக்கி கொடுத்தோம்னா, டாவோஸில் நடைபெற்ற மாநாட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரேவந்த் ரெட்டி முதலீடுகள் ஏற்றிட்டு வர்றாரு. தேவேந்திர பட்னாவிஸ் மகாராஷ்டிராவில் முதலீடுகள் ஏற்றிட்டு வர்றாரு. ஏங்க தொழிலாளர்களை எதிரியாக பார்க்கக்கூடிய கம்யூனிஸ்ட் முதலீடுகள் ஏற்றிட்டு வர்றாரு. கையாடிட்டு வரீங்க. நம்ம ஒன்றும் புரியலையே. யார் வீட்டு காசில் போனீங்க? எங்கள் வீட்டு பணத்தில் போனீங்கல்ல, என்ன நீங்கள் சொல்லணும்ல. கேட்டால் வெள்ளை அறிக்கை அப்படின்னு விஜய் அவர்கள் கேட்குறாருன்னா, இதாங்க வெள்ளை அறிக்கை அப்படின்னு வெள்ளை பேப்பரை காமிக்கிறீங்க. எவ்வளோ ஒரு திமிரு உங்களுக்கு. மக்களுக்கு எவ்வளோ சார் கோவம் வருது. இதான் யார் வீட்டு பணம்? மக்களுக்கு என்ன தெரியுமா கோவம்? டிவி கேரஸு வேறு எதுவுமே கூட பண்ண வேணாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் வீட்டில் ரெய்டு விட்டு இவங்க மேலே வழக்க தூசிட்டு சிறைக்கு அனுப்பி இவங்களோட சொத்துக்களை பறிமுதல் பண்ணணும். இதான் அவ்வளோ கோவம் மக்கள்கிட்ட. பார்த்துட்டு இருக்க மக்கள் நீங்கள் உடன்படுவீங்கன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் உடனே நடக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லை. இந்த சிஸ்டம் அப்படிங்கிறது இவர்களை தப்பிக்க வைக்கும், கண்டிப்பாக தப்பிக்க வைக்கும். அந்த மாட்டுக்கெல்லாம் யாரும் ஜெயிலுக்கெல்லாம் போக மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு பயத்தை காட்டணும். நீங்கள் செந்தில் பாலாஜியுடைய தம்பி ஓடிட்டு இருக்காருல, பயத்தை காட்டிட்டாங்கன்னா எத்தனை பேரை நீங்கள் ஓட வச்சுருப்பீங்க? வேலை வாய்ப்புக்கு லஞ்சம் வாங்குறீங்களே, இதெல்லாம் என்ன?
யோசிக்கவே முடியலைங்க சில விஷயம்னா. நிறைய பேர் கேட்குறாங்க, என்னங்க திமுகவை இவ்வளவு நீங்கள் திட்டுறீங்க அப்படின்னா, சார் இது நல்லா யோசனை பாருங்க. திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி, அது மேலே நமக்கு ஏதாவது கோவமா? இல்லை ஸ்டாலின் மேலேயும் உதயநிதி மேலேயும் கோவமா? இவர்கள் பண்ண அநியாயம் தானே சார் அவ்வளோ கோவம் வருது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஎம் இந்த அளவுக்கு ஜெயிக்கிறாருன்னா காரணம் நிறைய பேர் சொல்கிறாங்க ரீல்ஸு, இல்லை சூப்பர் ஸ்டார், அதெல்லாம் இல்லை. திமுக மேலே இருக்க வெறுப்பு. யாராவது ஒருத்தர் வரமாட்டாங்கன்னு நினச்சாங்க, வந்தார், ஓட்டு போட்டாங்க, அவ்வளோதான். இது இன்னைக்கு இந்த புகார் ரொம்ப கடுமையான புகார். ஏன்னா அன்பில் மகேஷ் அவர்கள் கண்டிப்பாக விசாரிக்கப்பட வேண்டும். நான் சொல்கிறது சரின்னா நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். கல்வித்துறையை பற்றி, கடந்த ஆட்சியில் கல்வித்துறையை பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு சொல்லுங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.